அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் நிச்சயமாக அந்த சொந்த புத்தியினாலேயே அந்த திருமணங்கள் தள்ளி போகும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அவங்க குடும்பத்தில் இல்லை வாக்கு சலசலப்பு இதனால் ராகு இருந்தால் தள்ளி போகும். 3ஆம் இடத்தில் இருந்தால் பரவாயில்லை. 4ஆம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக இன்னும் வீடு கட்டலை, வாசல் கட்டலை, சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு தள்ளி போகும். 5ஆம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏதாவது இருக்கலாம். 6ஆம் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. 7ஆம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக இவங்களுக்கு பொண்ணை பிடிக்காது, இல்லை பொண்ணுக்கு இவங்களை பிடிக்காது, மாப்பிள்ளையை பிடிக்காது, பொண்ணை பிடிக்காது, இல்லை அடிக்கடி சண்டை சச்சரவு வில்லங்கங்கள் இதெல்லாம் இருக்கும். 8ஆம் வீட்டில் இருந்தால் இவருக்கு உடல்நிலை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு ஆக்சிடெண்ட் ஏதாவது ஏற்பட்டு அதனால் கூட தள்ளி போக சான்சஸ் இருக்குது. 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்க அப்பா அம்மா தாய் வழி மூதாதையர்கள்னாலேயே அது தள்ளி போகும். 10ஆம் இடத்துல இருந்தால் வேலை வெட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டு அதனால் தள்ளி போக சான்சஸ் இருக்குது. 11ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, 12ல் இருந்தால் பரவாயில்ல. இதே கேது இதிலே கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். கேது இருந்தால் நிச்சயமாக இவர் கடவுள் 1ஆம் இடத்துல இருந்தால் கடவுள் பக்தி அது இதுன்னு இருப்பாங்க. ஆனால் எதிர்பார்ட்டி அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுத்தபத்தம் கடவுள் பக்தி நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இதனால் தள்ளி போகும். 2ஆம் வீட்டில் இருந்தால் இவங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆகாது. 3ஆம் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. 4ஆம் வீட்டில் இருந்தால் அவங்க சொத்து பத்து கேட்பாங்க, இதனால் தள்ளி போகும். 5ஆம் வீட்டில் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தினால தடை இருக்கும். நிச்சயமாக பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இவங்களுக்கோ இல்லாட்டா பையனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இவங்களுக்கோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு கூட பிரச்சனைகள் இருக்கலாம். 6ஆம் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. 7ஆம் வீட்டில் இருந்தால் முதல்ல சொன்ன மாதிரியே தான், இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது. பிடிக்காத இடத்துல இருந்து பொண்ணு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 8ஆம் வீட்டில் இருந்தால் கேது இருந்தால் நிச்சயமாக இவங்களே விரும்ப மாட்டாங்க, கல்யாணத்தை விரும்ப மாட்டாங்க. 9ஆம் வீட்டில் இருந்தால் தந்தை வழி பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ இருக்கும். 10ஆம் வீட்டில் இருந்தால் அதே மாதிரி தான், இவர் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும், பொதுமக்கள் சேவை எனக்கு உயர்ந்தது, கல்யாணம் 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு சொல்லுவார். 11ல் இருந்தால் பரவாயில்ல. 12ல் இருந்தால் சில இந்த வீடு வாசல் பிரச்சனைகள்னாலேயே அது தாளில் கட்டணும், இல்லைன்னா இந்த ஊர் சரியில்லை அந்த ஊர் சரியில்லை, இடம் மாறி